ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். நான் இன்றைக்கி நோம்பு கஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசியும் 50 கிராம் பச்சை பருப்பும் எடுத்திருக்கேன். நான் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஆனால் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக கஞ்சி பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். ஸோ நம்ம கஞ்சி செய்ய போகிறோன்றதுனால பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் கஞ்சி கலர்றதுக்கு. நான் செய்கிறது 8லேருந்து 10 பேர் நல்லா தாராளமாக கஞ்சி கொடுக்கலாம். நோம்பு கஞ்சி இதில் நான் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் நோம்பு கஞ்சி இது முஸ்லீம்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான, இப்போ ரமலான் நோம்பு இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாருமே பண்ணி சாப்பிடுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் 100 கிராம் சிக்கனை கொந்தின கறி மாதிரி வாங்கி அதை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா, நான் எல்லாமே ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வாயில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் கஞ்சி குடிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியனை கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடும். சேம் நம்ம பிரியாணி பண்ணுற ப்ராசஸே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் நம்ம அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும், தண்ணி தாராளமாக வைக்கணும். இதெல்லாம் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் ஆஞ்சி வச்சுருக்கேன். ஆனால் நான் இப்போதுக்கு புதினா மட்டும் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வதக்கி முடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க 100 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். கொந்தின கறியும் கடையில் கேட்டு வாங்குங்க, அவங்களே நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கடாயில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் கறியோட அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒன்றும் அதிகமாக வேகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு மட்டும் நான் இப்போ கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா இது கஞ்சி தண்ணி மாதிரி இருக்க போகுதுன்றதுனால நம்ம அப்புறமா கூட டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா தாராளமாக வைக்கலாம், நீங்கள் அளவே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் கொஞ்சம் முழுகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும், கெட்டி பதத்துக்கும் வரக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும் கஞ்சி. ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவு நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நிறைய பேர் மசூதியில் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கஞ்சி. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், நல்லா நான் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வருதா, கறி நல்லா வெந்திருக்கணும், மசாலா எல்லாமே நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கணும், மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புழுங்கல் அரிசியும் பச்சை பருப்பும், அதை நம்ம கொதிக்கிற இந்த தண்ணியில் நம்ம போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலரி விடணும். அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அடி பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்படின்னா நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பருப்பு இதில் இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா கலரிகிட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் கலரணும். கலர்ற வரைக்கும் அது வேகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கலரிகிட்டே இருக்கணும். கலரி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பிளேட்டை மூடி வச்சுட்டு நீங்கள் திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வாசமாக வரும் உங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்டியான கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் அளவும் உப்பு அளவும் பார்த்துக்கிட்டு ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை போட்டு நம்ம இறக்கிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோம்பு கஞ்சி ரொம்ப ஸ்பெஷல். ரம்ஜானுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஸ்பெஷல், நம்மளும் கூட செஞ்சு குடிக்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டு முஸ்லீம் ஆண்டிலாம் கொடுப்பாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவேன் நான். ஸோ இப்போ நானே இதை பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நல்லா கலக்கி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு தண்ணியில் குடிப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.